காக்கவும் ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். சமீபத்தில் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் கொடுத்த ஒரு இன்டர்வியூ சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் அனுபமா அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றியும் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே டாக்ஸிக்காக இருந்துச்சு அப்படின்னும் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டதாகவும் அனுபமா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கட்டத்தில் அவங்கள ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருச்சு அப்படின்னும் தனக்கு பிடிச்ச சில விஷயங்களை செய்யறதுக்கு கூட ஃப்ரீடம் இல்லாமல் தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல அவங்க போடுற போஸ்ட்ல இருந்து அதுக்கு வைக்கிற மியூசிக் வரைக்கும் எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்தாரு அப்படின்னு அனுபமா சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் காரணமா நிறைய நாட்கள் நைட் நேரத்துல அழுததாவும் தொடர்ந்து அழுதுட்டே இருந்ததுனால அவங்களோட கண்ணீர் சுரப்பி கீழே இறங்கி அதுக்காக சர்ஜரி கூட பண்ணதாவும் அனுபமா அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. மேலும் தன்னோட படங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கு போக கூட அந்த நபர் அலோ பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அனுபமாவை பத்தி ரொம்பவே மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஸ்லட் ஷேமிங் பண்ணதாவும் இதனால ஒரு ஈவென்ட்ல அதை தாங்கிக்க முடியாம அவங்க அழுததாவும் அனுபமா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கடத்துல என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவை எடுக்க கூடாதுன்னு தனக்குள்ளேயே யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணி வெளியே வந்ததாகவும் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அப்படி பிரேக்கப் பண்ணாம இருந்திருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் டிவோர்ஸ்ல தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு அனுபமா அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் அனுபமா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொன்ன இந்த விஷயங்களை பார்த்த பலரும் அவங்க குறிப்பிட்ட அந்த நடிகர் துரு விக்ரம் அப்படின்னும் அவர் அனுபமாவை ரொம்பவே மோசமா தான் நடத்தினார் அப்படின்னு சொல்ற வகையில இவங்க ரெண்டு பேரும் அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட வீடியோஸ் மற்றும் இவங்க இன்டர்வியூஸ் கொடுத்த பழைய வீடியோ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணப்பட்டு வருது. அந்த வீடியோ வச்சு அனுபமா இன்டர்வியூல சொன்ன விஷயங்கள் துருவ பத்தி தான் அப்படின்னு சில பேர் சோஷியல் மீடியால பேசிட்டு வராங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அனுபமாவும் சரி துரு விக்ரமும் சரி ரெண்டு பேருமே அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை எந்த இடத்துலயுமே டைரக்டா வெளிப்படையா சொல்லல. அதே மாதிரி அனுபமாவும் அவங்களோட இன்டர்வியூல தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படிங்கறதையும் வெளிப்படையா சொல்லல. இந்த நிலையில சமீபத்துல இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட துரு விக்ரம் ஒரு நடிகரா இருக்கும்போது தன்னோட பர்சனல் லைஃப் பத்தி நடக்கிற ஆராய்ச்சிகளையும் யூகங்களையும் பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு பேசியிருந்தாரு. தன்னோட பர்சனல் லைஃப் தொடர்பான விஷயங்கள் மனசளவுல பாதிப்பை ஏற்படுத்தினாலும் நம்ம உண்மையோட பக்கம் நின்னா போதும் அப்படிங்கிற விஷயத்தையும் துரு விக்ரம் பேசியிருந்தாரு. அந்த இன்டர்வியூல அவர் பர்சனல் லைஃப்ல நடக்கிற பாதிப்பை பத்தி பேசினதை தொடர்பு படுத்தி அனுபமாவோட இன்டர்வியூக்கு துரு மறைமுகமா இதுல பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னு சோஷியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அனுபமா ஒரு பக்கம் தன்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி பேச இன்னொரு பக்கம் துரு விக்ரம் பர்சனல் லைஃப் பத்தி பேச இந்த விஷயம் சோஷியல் மீடியால இன்னும் அதிகமா பேசப்பட்டு வருது. இந்த நிலையில டைரக்டர் சங்கரோட மகளும் நடிகையுமான அதித்தி சங்கர் சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூல பேசின சில விஷயங்கள் இப்போ கூடுதல் கவனத்தை ஈர்த்திருக்கு. அதித்தி சங்கர் மற்றும் அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்கிற ஒன்ஸ் மோர் படம் ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக இருக்கு. அதோட ப்ரொமோஷனுக்காக அதித்தி கொடுத்த இன்டர்வியூல அவங்களோட பர்சனல் லைஃப் மற்றும் ரிலேஷன்ஷிப் பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்களோட ஃபேமிலி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னும் இருந்தாலும் எனக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை அப்படின்னு அதித்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வீட்டில் எனக்கு அடிவிட போகுது அப்படின்னு ஃபன்னாவும் சொல்லியிருக்காங்க. மேலும் என்னோட ஆசை என்ன அப்படின்னா எனக்கு ரொம்பவே நல்ல நண்பராக இருக்கிற ஒருத்தரே என்னோட வாழ்க்கை துணையா வரணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு அதித்தி சொல்லியிருக்காங்க. அதே இன்டர்வியூல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒருத்தரை ரெட் பிளாக் கிரீன் பிளாக்னு சொல்றது அவங்களோட கேரக்டரை முழுமையா சொல்ற விஷயம் இல்ல அப்படின்னாலும் அந்த குறிப்பிட்ட நபரோட குவாலிட்டிஸ் மற்றும் பிஹேவியரை வச்சு அப்படி சொல்லலாம் அப்படின்னும் ஒரு நடிகையோட ரீசெண்ட் இன்டர்வியூ நான் பார்த்தேன். அந்த இன்டர்வியூ பத்தி பலருக்குமே பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் என்ன கேட்டா அந்த இன்டர்வியூ நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு அதித்தி சொல்லியிருக்காங்க. குறிப்பா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நடக்கிற சில விஷயங்கள் டாக்ஸிக்கா இருக்குன்னு தெரியாம கூட இருக்கலாம். அதை பத்தி அந்த நடிகை வெளிப்படையா பேசினதுக்காக அந்த நடிகைக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த நடிகை யாரையும் கீழே தள்ளணும்னு நினைக்காம தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பேசியிருக்காங்க அப்படின்னும் அந்த இன்டர்வியூ பலருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னும் அதித்தி சொல்லியிருக்காங்க. இதனால இந்த விஷயம் இப்ப மறுபடியும் பேசுபொருளா மாறி இருக்கு. மேலும் ஒரு சக நடிகையை அனுபமாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதனால அதித்தியோட இந்த இன்டர்வியூவையும் அடிப்படையா வச்சு அனுபமா தன்னோட இன்டர்வியூல சொன்ன விஷயங்கள் உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு பலருமே கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அதே நேரத்தில் அனுபமாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எந்த இடத்துலயும் கன்ஃபார்ம் ஆகாத துரு விக்ரமையும் சில பேர் சோஷியல் மீடியால கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த மொத்த விவகாரத்திலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல ஒரு நபர் இன்னொரு நபரை எவ்வளவு கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க ஃப்ரீடமை எப்படி பாதிக்கிறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு மனசளவுல எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறத பத்தி தான் ஒரு பெரிய விவாதத்தையே இந்த இன்டர்வியூ உருவாக்கி இருக்கு. அந்த வகையில இந்த இன்டர்வியூ பலருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் பலராலும் பார்க்கப்படுது.